சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 26, 2025. தலைப்ப உண்மை. கோல்டன் உரை. ஏசாயா. சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. ஏசாயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் வானங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளைச் செய்தீர், உமது ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தைப் போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலிராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதைச் சொன்னார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. யோவான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையைக் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒருக்காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியிலிருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். கொரிந்தியர். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக்கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமலிருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனந்திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போம். மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கிச் சொஸ்தமாக்கினார். மத்தேயு. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளைச் சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ
எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். லூக்கா. இயேசுவும் லூக்கா நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்குச் சமீபித்தபோது மரித்துப்போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருக்கி, அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையைத் தொட்டார். அதைச் சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும், தேவன் தமது ஜனங்களைச் சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். யோவான். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தாரென்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து அவர்களிடம் கூறினார். யோவான். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலேயல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும். அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய்ச் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளைச் செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படியில்லாவிட்டாலும் என் கிரியைகளினிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளைப் பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்தச் சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யோவான். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகங் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், அந்த ஆவிகள் தேவனாலுண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தேவனாலுண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்குச் செவி கொடுக்கிறான்.
தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்குச் செவி கொடுக்கிறதில்லை, இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஏசாயா. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். சத்தியத்தை பின்பற்றுபவர்களாகிய நாம், பைபிளின் ஏவப்பட்ட வார்த்தையை நித்திய ஜீவனுக்கு போதுமான வழிகாட்டியாக எடுத்துக்கொள்கிறோம். உண்மை என்பது அழியாத மனதின் அறிவு. உண்மையும் அன்பும், நாம் ஒளியைக் காண்போம் என்ற புரிதலை ஒளிரச் செய்கின்றன. மேலும் இந்த ஒளியில் நடந்து தவறான பொருள் உணர்விலிருந்து விலகிச் செல்லும் அனைவராலும் ஆன்மீக ரீதியாக பிரதிபலிக்கிறது. இயேசு தனது சொந்த கூற்றுகளில் மறைமுகமாக குறிப்பிட்டது, கிறிஸ்துவே ஆவி, நானே வழி, சத்தியம், ஜீவன், நானும் என் பிதாவும் ஒன்று. இந்த கிறிஸ்து அல்லது மனிதனாகிய இயேசுவின் தெய்வீகம். அவருடைய தெய்வீக இயல்பு, அவரை உயிர்ப்பித்த தெய்வீகம். தெய்வீக சத்தியம், ஜீவன் மற்றும் அன்பு ஆகியவை இயேசுவுக்கு பாவம், நோய் மற்றும் மரணம் மீது அதிகாரம் அளித்தன. கடவுள் என்ன? அவர் மனிதனுக்கு என்ன செய்கிறார் என்பதை நிரூபிப்பதே அவரது பணியாக இருந்தது. நமது எஜமானர் வெறும் கோட்பாடு அல்லது நம்பிக்கையை கற்பிக்கவில்லை. அவர் கற்பித்த மற்றும் கடைப்பிடித்த அனைத்து உண்மையான உயிரினங்களின் தெய்வீக கொள்கை அது. கிறிஸ்தவத்திற்கான அவரது ஆதாரம் மதம் மற்றும் வழிபாட்டின் வடிவம் அல்லது அமைப்பு அல்ல, ஆனால் வாழ்க்கை மற்றும் அன்பின் இணக்கத்தை உருவாக்கும் கிறிஸ்தவ அறிவியல். உலகம் தோன்றியதிலிருந்து இரகசியமாக இருந்த விஷயங்களை இயேசு கூறினார், ஏனெனில் பொருள் அறிவு படைப்பு தெய்வீக கொள்கையின் சிம்மாசனத்தை கைப்பற்றியது, பொருளின் வலிமை, பொய்யின் சக்தி, ஆன்மாவின் முக்கியத்துவமின்மை ஆகியவற்றை வலியுறுத்தியது, மேலும் ஒரு மானுடவியல் கடவுளை அறிவித்தது. முக்காடு. ஒரு மறைப்பு, மறைத்தல், பாசாங்குத்தனம். அந்த பொய்யான கூற்று, அந்த பண்டைய நம்பிக்கை, பிசாசு, தீமை என்று அழைக்கப்படும் அந்த பழைய பாம்பு. மனிதர்களுக்கு நன்மை செய்யவோ அல்லது தீங்கு செய்யவோ பொருளில் புத்திசாலித்தனம் இருப்பதாக கூறுவது, தூய மாயை, சிவப்பு டிராகன். அது கிறிஸ்துவால், சத்தியத்தால், ஆன்மீக கருத்தால் வெளியேற்றப்பட்டது. எனவே அது சக்தியற்றதாக நிரூபிக்கப்பட்டது. சத்தியத்தை புரிந்துகொள்வது சத்தியத்தில் முழு நம்பிக்கையை தருகிறது, மேலும் ஆன்மீக புரிதல் அனைத்து எரிபலிகளையும் விட சிறந்தது. மாஸ்டர் கூறினார், எந்த மனிதனும் தந்தையிடம் இருப்பதற்கான தெய்வீக கொள்கை என்னாலேயே வருவதில்லை, கிறிஸ்து, வாழ்க்கை, உண்மை, அன்பு, ஏனென்றால் நானே வழி என்று கிறிஸ்து கூறுகிறார். இந்த அசல் மனிதரான இயேசுவால் உடல் காரணத்தை முதலில் இருந்து கடைசி வரை ஒதுக்கி வைத்தார். தெய்வீக கொள்கை, அன்பு, உண்மையான அனைத்தையும் உருவாக்குகிறது மற்றும் நிர்வகிக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். மாம்சத்தின் மீது ஆவியின் வல்லமையை நிரூபிக்க, மனித மனதிலும் உடலிலும் அதன் விளைவுகளால் நோயை குணப்படுத்தி, பாவத்தை அழிப்பதன் மூலம் சத்தியம் வெளிப்படுகிறது என்பதை காட்ட, கிறிஸ்து, சத்தியம், இயேசுவின் மூலம் நிரூபிக்கப்பட்டது. கிறிஸ்து அல்லது சத்தியம் மரணத்தை வென்று இன்னும் வெல்கிறது என்பது, பயங்கரங்களின் ராஜா என்பது ஒரு மரண நம்பிக்கை அல்லது பிழை என்பதை நிரூபிக்கிறது.
இது சத்தியம் வாழ்க்கையின் ஆன்மீக ஆதாரங்களுடன் அழிக்கிறது, மேலும் இது புலன்களுக்கு மரணம் என்று தோன்றுவது ஒரு மரண மாயை என்பதை இது காட்டுகிறது. ஏனென்றால் உண்மையான மனிதனுக்கும் உண்மையான பிரபஞ்சத்திற்கும் மரண செயல்முறை இல்லை. மனிதர்கள் பிழையிலிருந்து கற்றுக்கொண்டதாகத் தோன்றுவதை நித்திய சத்தியம் அழிக்கிறது, மேலும் கடவுளின் குழந்தையாக மனிதனின் உண்மையான இருப்பு வெளிச்சத்திற்கு வருகிறது. நிரூபிக்கப்பட்ட சத்தியம் நித்திய ஜீவன். சீடர்கள் தங்கள் குருவை மற்றவர்களை விட நன்றாக புரிந்து கொண்டார்கள், ஆனால் அவர் சொன்னதையும் செய்ததையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இல்லையெனில் அவர்கள் அவரிடம் அடிக்கடி கேள்வி கேட்டிருக்க மாட்டார்கள். இயேசு பொறுமையாக கற்பிப்பதிலும் இருப்பின் உண்மையை நிரூபிப்பதிலும் விடாப்பிடியாக இருந்தார். சத்தியத்தின் இந்த சக்தி நோயுற்றவர்களை குணப்படுத்துவதையும் தீமையை விரட்டுவதையும் இறந்தவர்களை எழுப்புவதையும் அவரது மாணவர்கள் கண்டார்கள். ஆனால் இந்த அற்புதமான வேலையின் உச்சம் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு, அவர்களின் மாசற்ற ஆசிரியர் நோய், பாவம், நோய், மரணம் மற்றும் கல்லறையை வென்றவராக அவர்கள் முன் நிற்கும் வரை அவர்களால் கூட ஆன்மீக ரீதியாக புரிந்து கொள்ளப்படவில்லை. நாம் கிறிஸ்துவை, சத்தியத்தை பின்பற்ற விரும்பினால் அது கடவுளின் நியமிப்பின் வழியில் இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யும் செயல்களையும் அவனே செய்வான். மூலத்தை அடைந்து ஒவ்வொரு நோய்க்கும் தெய்வீக தீர்வை கண்டுபிடிக்க விரும்புபவன் வேறு ஏதாவது வழியில் அறிவியல் மலையை ஏற முயற்சிக்க கூடாது. எல்லா இயற்கையும் கடவுள் மனிதனிடம் வைத்திருக்கும் அன்பை கற்பிக்கிறது, ஆனால் மனிதன் கடவுளை மிக அதிகமாக நேசிக்க முடியாது, ஆன்மீக விஷயங்களில் தனது முழு பாசத்தையும் வைக்க முடியாது. அதே நேரத்தில் பொருளை நேசிக்கவோ அல்லது ஆன்மீகத்தை விட அதை நம்பவோ முடியாது. கிறிஸ்துவை நமது ஒரே இரட்சகராக பெற வேண்டுமானால், எவ்வளவு காலத்தால் மதிக்கப்பட்டாலும் பொருள் அமைப்புகளின் அடித்தளத்தை நாம் கைவிட வேண்டும். பகுதியளவு அல்ல, ஆனால் முழுமையாக. மரண மனதின் சிறந்த குணப்படுத்துபவர் உடலின் குணப்படுத்துபவர். சரியாக வாழ்வதற்கான நோக்கத்தையும் இப்போது பெற முடியும். இந்த புள்ளியை வென்றீர்கள், நீங்கள் செய்ய வேண்டியபடி தொடங்கிவிட்டீர்கள். கிறிஸ்தவ அறிவியலின் எண் அட்டவணையில் நீங்கள் தொடங்கிவிட்டீர்கள். தவறான நோக்கத்தை தவிர வேறு எதுவும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. உண்மையான நோக்கங்களுடன் உழைத்து ஜெபித்தால் உங்கள் தந்தை வழியை திறப்பார். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு உங்களுக்கு தடை செய்தவன் யார்? கிறிஸ்தவத்தின் இயல்பு அமைதியானது மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகும், ஆனால் ராஜ்யத்திற்குள் நுழைய நம்பிக்கையின் நங்கூரம் ஜடத்தின் திரையை தாண்டி இயேசு நமக்கு முன் கடந்து வந்த ஷெக்கினாவில் போடப்பட வேண்டும். ஜடத்திற்கு அப்பாற்பட்ட இந்த முன்னேற்றம் நீதிமான்களின் மகிழ்ச்சிகள் மற்றும் வெற்றிகள் வழியாகவும் அவர்களின் துக்கங்கள் மற்றும் துன்பங்கள் வழியாகவும் வர வேண்டும். நமது எஜமானரைப் போலவே நாம் ஜட உணர்விலிருந்து ஆன்மீக இருப்பு உணர்வுக்குள் செல்ல வேண்டும். கிறிஸ்தவ அறிவியல் என்பது சத்தியத்தின் விதி, இது ஒரே மனம் அல்லது கடவுளின் அடிப்படையில் நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது. மனித மரண மனம் என்று அழைக்கப்படுவது ஒரு குணப்படுத்துபவர் அல்ல, ஆனால் நோய் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்துவதால் இது வேறு எந்த வழியிலும் குணப்படுத்த முடியாது. இது சாத்தியம், ஆம். ஒவ்வொரு குழந்தை, ஆண் மற்றும் பெண்ணின் கடமையும் பாக்கியமும் உண்மை மற்றும் வாழ்க்கையை, ஆரோக்கியம் மற்றும் புனிதத்தன்மையை நிரூபிப்பதன் மூலம் எஜமானரின் முன்மாதிரியை ஓரளவிற்கு பின்பற்றுவது. கிறிஸ்தவர்கள் தம்மை பின்பற்றுபவர்கள் என்று கூறுகிறார்கள், ஆனால் அவர் கட்டளையிட்ட வழியில் அவர்கள் அவரை பின்பற்றுகிறார்களா? இந்த கட்டாய கட்டளைகளை கேளுங்கள். ஆகையால்
பரலோகத்திலுள்ள உங்கள் பிதா பரிபூரணராக இருப்பதைப் போல நீங்கள் பரிபூரணராக இருங்கள். நீங்கள் உலகமெங்கும் சென்று ஒவ்வொரு உயிரினத்திற்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். நோயுற்றவர்களை குணப்படுத்துங்கள். உண்மை என்பது முழு அமைப்பிலும் ஒரு மாற்றமாகும், மேலும் அதை ஒவ்வொரு முழுமையும் ஆக்க முடியும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும், மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.